ஃபன் ஷோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு SSVM ஸ்கூல் இன் மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். எதுக்காகனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அண்ட் எஸ், இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அங்கே போய் நம்ம ஃபோட்டோலாம் இருக்குதுல்ல. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா காலைல வந்து நம்பி ஆரன் பேசியிருக்காங்க, அப்புறம் ஸ்வாதி ரோஹித்னு பேசியிருக்காங்க. இப்போ ஆஃப்டர்நூன் நம்ம பேச போகிறோம். ஸோ பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நம்ம பேசுறது கேட்க போகிறாங்க. அது என்னென்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டயர்டில் இருப்பாங்க, பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூங்க வைக்காமல் நல்லா பேசி ஏதாவது ஒன்று பேசணும். அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்ஸ்பிரேஷனாக பேச போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஐஸ் பிரேக்கர் ஸ்பீச் மாதிரி தான் நான் பண்ண போனேன் இங்கே போய்ட்டு. நாட் எனிதிங் ஃபேன்சி. ஸோ ஐஸ் பிரேக்கர்னால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது ஐ மீன் லைக் அவங்களுக்கு புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கோட் சூட்லாம் போட்டிருக்காங்க எல்லாரும் பசங்கலாம். ஆனால் கைஸ் எவ்வளோ பெரிய ஸ்கூல் தெரியுமா? நீங்கள் பாருங்கள், காலேஜ் மாதிரி. ஆமாம், 25 வருஷமாக இருக்குங்க இந்த ஸ்கூலு. நம்ம பேக் சைடு வந்துட்டோம். இப்போ முன்னாடி ஏதோ பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு. இங்கே ஒரு ஸ்பீக்கர், எத்தனை வாட் ஸ்பீக்கர்னு கேளுங்க. இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? இங்கே ஒரு 500 600 400 to 500 500 பேருக்கு முன்னாடி பேசணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. 1 லட்சம் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ 1 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அது 500 பீப்புளெலாம் பிரச்சனை சூப்பராக இல்லை. 1 லட்சம்ன்றது ஆவரேஜாக சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ 1 லட்சத்துக்கு மேலே ஐ மீன் ஒரு லட்சம் தான் போச்சுன்னா அதனால் சொல்கிறேன். இப்போவே நான் கணக்கு போட்டோம், 2 லட்சம் போவோம் இந்த வீடியோ. பெட்டா பெட்டு கட்டு 2 லட்சம் போவோம் அப்படின்றாங்க. சரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எனக்கு பெட்டு. லைக் பண்ணி இந்த வீடியோவை, அப்போ தான் 2 லட்சம் போகும், இல்லை போகாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எழுத முடியுமா இதில்? சார் நோ தமிழ். ஓ நோ தமிழ். ஓகே, வந்து ஹிந்தி और इंग्लिश. சரி அப்படி சுக்ரியா. ஆமாம், என் லைஃப்லேயே நான் அதிகமாக ஆர்டர் ஆஃப் போட்டனால இன்றைக்கி தான். இன்றைக்கி டேட் என்ன தெரியுமா? செப்டம்பர் 1 2022. ஓவர் ப்ரோ கேட்குது ப்ரோ. ஓரோ சேனல் மாற்றி என்ன சேனல் மாற்றிடுவோம். யாருக்கு கேட்க இது போகணுமா? திடீர்னு வந்து போகிறீங்களா? கைஸ் பயமாக இருக்குது. அப்படி ஃபீல் ஐ ஃபீல் வெரி பட்டர்ஃப்ளை இன் மை ஸ்டொமக். A keynote speaker who doesn't need an introduction though. We have Mr. Mohammad Irfan, a professional YouTuber and a social media influencer as well. He was born in a very simple middle-class family in Chennai. The 28-year-old has faced numerous unhappy experiences and challenges since his childhood, but still he was the most obedient student at school. In fact, discipline was the tool that made him change his entire life. He got a chance to pursue his higher studies abroad through scholarships, facilities offered by his school to selective students alone. One among the top YouTubers of Tamil Nadu, having 3.26 million subscribers with over 1,670 videos related to his views on food as well as his experience in the day-to-day surroundings. We once again welcome Mr. Irfan for the Transformation of India Conclave. Thank you. Thank you, Jay. Ladies and gentlemen, can I get you to make some noise? We have Irfan in the house. So, before we get started, I would love to welcome on stage Mrs. Husaina Asgar and Mr. Chand to please felicitate Irfan. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில இருந்து எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசியிருப்பாங்க, பட் நான் இப்போ தமிழில் பேச போகிறேன். ஏன்னா நான் தமிழில் கம்ஃபர்டபுளாக இருப்பேன், அதனால் தமிழில் பேசுகிறேன். ஸோ கோச்சிக்காதீங்க யாரும், மேடம் கோச்சிக்காதீங்க மேடம்.
எஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியலன்னா நான் தான் முகமது இர்ஃபான். நான் வந்து ஒரு யூடியூபர், ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப்பில். அண்ட் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டார்ட் பை 2016. என்னை பற்றி நான் தான் ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம் நான் பார்த்தேன். ஸோ இது நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த தாட் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபேம் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் படத்தில் வந்து ஆக்டராக இருக்கணும், என்னை எல்லோரும் பார்க்கணும், என்னை வந்து வெளியில் பார்த்து என்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. எனக்கு வந்து வாய் திக்கும், பேச வராது. நான் வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம், ஆனால் இவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நான் வந்து ரொம்ப மோசமாக இருந்தேன். ரொம்ப என்னையே நான் வந்து குறைச்சி தான் பார்ப்பேன். நான் அந்த அளவுக்கு ஒரு ஆளாக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும்னு ஆசை. பட் அது பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸும் இல்லை. இப்போ உங்கள் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களை கூட்டு ஒரு ஆஃப் பீட், அதாவது வந்து யூஸ்வலாக டாக்டர் இல்லை இன்ஜினியர் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஸ்கூல்ஸ் மத்தியில் வந்து இப்போ உங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரியும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து வீடுங்களிலே யாருமே வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு லக்கிலி வந்து நான் 10th வந்துட்டு எனக்கு யூஎஸ் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஃப்ரீயாக. பிகாஸ் எங்கள் வீட்டில் அஃபோர்ட் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. நான் ஒரு 1 இயர் எனக்கு படிக்கிறேன் நான். ஸோ அப்போ நான் இங்கே சில விஷயங்கள் கற்றுக்கிறேன். அந்த விஷயங்கள் என்னென்னா வந்து அந்த 1 இயரில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்று தான், நம்ம தான் நமக்கு செய்யணும், வேறு யாரும் செய்ய முடியாது. ஸோ இப்போ நான் வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே அம்மா தண்ணி எடுத்து கொடுமான்னு சொன்னால் தண்ணி கிடச்சிடும். ஆனால் நான் அங்கே போகும்போது எனக்கு அப்படி இல்லை. நான் தான் என் தண்ணியை போய் எடுத்துக்கிட்டேன், நான் தான் வந்து என் துணியை துவச்சிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து நம்ம தான் நமக்கு செய்யணும் அப்படின்றத வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணப்போ அப்போ இப்போ நான் பெருசாக நான் தானே அதுக்கு வேலை செய்யணும், நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே கற்றுக்கிட்டு நான் திருப்பி நான் இங்கே வரும்போது எனக்கு அந்த விஷயம் தான் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து புது விஷயம் கற்றுக்கிறது. காலேஜ் வந்து 3 வருஷம் பிகாம் படித்தேன். அது எதுக்கு படித்தேன் எனக்கு தெரியல. 3 வருஷம் ஏன்னா இதுதானே நினைப்பேன். இப்படி வந்து ஒருத்தங்க 12th முடிச்சிட்டாங்கன்னா காலேஜ் படிக்கணும், படித்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் பிகாம் படிக்கிறேன், ஈவினிங் காலேஜ். காலையில் வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து வண்டி ஓட்டுறேன். பிகாஸ் எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் பசங்களாம் வந்து ஸ்கூலில் போய் விடுவாங்க, அந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு வேன் இருக்கும், நான் வந்து அது ஊம்பி வந்து பசங்கள்லாம் பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு திருப்பி அந்த எல்கேஜி பசங்கள்லாம் 12 மணிக்கே விட்டுருவாங்க. ஸோ திருப்பி அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் வந்து ஈவினிங் காலேஜ் போயிட்டு இங்கே ஒரு 3 கிளாஸ் உட்காருவோம், அதுக்கடுத்து சும்மா வெளியே சுற்றுவோம். இது 3 வருஷம் அப்படியே போச்சு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் பிகாஸ் ஐ ஃபாலோ த வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டு விட்டு எடுத்துட்டேன் நான். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் திருப்பி மேலே கூட மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டு மேட்ரு வந்து எப்படி வருதுன்னா எனக்கு ஃபுட் பிடிக்கும். இந்த ஃபுட் என்ஜாய் ஃபுட் எனக்கு. அப்புறம் என்ன சரி நம்ம பிடிச்சிருக்கு ஒன்று பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி யூடியூபே பிடிச்சிருக்கு, அதில் இதுவும் பிடிக்கும், இதையும் சேர்த்து நம்ம பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் ஃபுட் வீடியோஸ். அண்ட் எல்லாருமே பிடிச்சிச்சு. ஆனால் அப்புறமா நான் டெய்லி வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். நானே வீடியோ எடுப்பேன், நானே எடிட் பண்ணுவேன், நானே போஸ்ட் பண்ணுவேன், நானே கமெண்ட்ஸ் பார்ப்பேன், நான் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருப்பேன். அதே அந்த கமெண்ட்ஸ் பார்க்கணும்னு சரி, நான் என்ன கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அது என்னமோ திட்டுவானுங்க, அசிங்கமாக பேசுவாங்க, பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப வலிக்குங்க, எனக்கு பழகிடுச்சு. அதனால வந்து பேச சர்க்கிள் ரொம்ப ஹாட்டாகும். அப்படியே என்னடா இது இப்படி பேசுறாங்களே, சரி எனக்கு சாப்பிடுவாங்க, சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன். அப்படியே கொஞ்சம் வந்து அப்படி போயிடும். ஏன்னா நம்மளுக்கு சுகர் கிடைக்கும், மைண்டுக்கு டோபமைன் வரும், அதுக்கப்புறம் அப்படின்னு அது சயின்ஸ் அதை வைக்கலாம். இதெல்லாம் கற்றுக்கிட்டதுன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இது மட்டும் தான். நீங்கள் எந்த ஒர்க் போனாலும் கன்சிஸ்டண்டாக பண்ணணும். இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் தான் நம்ம வந்து மேலே கொண்டு போவோம். டேலண்ட் இருக்கலாம், இல்லை வந்து செம்ம ஸ்மார்ட்டான ஆளாக இருக்கலாம், லைக் அப்படியே பிரெயின் அவ்வளோ இருக்கலாம், என்ன இருந்தாலுமே வேலைக்கு ஆகாது. அந்த கன்சிஸ்டன்சி அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட மாட்டோம். ஏன்னா நம்ம அதுலேயே தான் உள்ள உட்காந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ டெய்லியே பண்ணுங்க. ரொம்ப நீங்கள் ஒரு லேப்டாப் கொடுத்து எடிட் பண்ணுறீங்கன்னா அப்படியே எடிட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன தெரியும், எனக்கு அதெல்லாம் மசில் வந்து உங்களுக்கு வந்து உள்ள வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து மறக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு எக்ஸ்பர்ட். அதுக்கப்புறம் உங்களை அடிக்கிறது யார் இருக்கா? காம்படிஷன் மட்டும் தான் இருக்குது. காம்படிஷன் ஒரு கிடையவே கிடையாது. உன் லைஃப்க்கு நீ பண்ண போற, இன்னொருத்த லைஃப்க்கு அவன் பண்ண போறான். இதுல இருந்து காம்படிஷன் இருக்குது. நீ நல்லா பண்ணனா உனக்கு கிடைக்க போகுது, அவன் நல்லா பண்ணனா அவனுக்கு கிடைக்க போகுது. ஸோ இவங்க அந்த மாதிரி அவங்க சூப்பராக பண்ணுறான், அவங்க பக்கத்தில் பார்க்கணும்னா நம்மளோட இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ண அந்த விஷயத்தை. ஸோ கன்சிஸ்டண்டாக இருங்க, சூப்பராக. அதுவும் இந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு இதை என்னால் இனிமேல் வந்து நம்ப முடியல. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், இந்த மாதிரி ஒரு யூடியூப்
கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து முன்னேற்றம்னா இதான். தேங்க்யூ. வணக்கம். ஸ்டோரி கேட்டாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் நிறைய கஷ்டமான தருணங்களை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக காமெடியாக சொல்கிறீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி வெரி நைஸ் டு சீ உங்களோட ஸ்பிரிட். நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க? ஆனால் இது சொல்கிறேன், நீங்கள் ஒரு புத்தகம் தினம் ஹோம்ஒர்க் கொடுக்கவே முக்கியம். இந்த தினம் எப்படி டெய்லியும் கேட்கணும். ஹவு இஸ் தட் பாசிபிள்? எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது? சரி, ஒரு இங்கிலீஷ் சொல்ல பெண்கள் இருக்காங்க. அவங்க என்னன்னா வெளியே போகிறது முன்னாடி மேக்கப் போடாமல் போகிறதுக்கு வந்து முடியும். நான் வந்து டெய்லி குளிச்சிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். இப்படி குளிச்சுட்டு என் முடிவோட ஏன்னா எனக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 30 minutes to 1 hour எடுத்துக்கிறாங்க. அது எப்படி முடியுதுன்னு என்னால் அதை யோசிக்கவே முடியாது. அந்த விஷயத்தை தான் நான் வந்து என் ஒர்க்கில் பண்ணேன். நீங்கள் மேக்கப் போட்டீங்க, நான் வீடியோ போட்டேன். வணக்கம் சார், நான் கிருத்திக். பொதுவாக எல்லா வருஷத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த ப்ரையாரிட்டிஸ் என்ன, அந்த ப்ரையாரிட்டிஸ்ல ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தனாவது படிக்கிறேன்? எனக்கு இருந்த ப்ரியாரிட்டிஸ் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போடணும். இதுதான் முதல் ப்ரியாரிட்டியே. எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க. அந்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம இன்னைக்கு போட்டோம்னு சொல்லி பண்ணது தான் அதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாவே எனக்கு இருந்துச்சு. அது இப்பவுமே எனக்கு அது போதும். சார் வணக்கம் சார். ஸ்டார்ட் பண்ற உங்களோட யூடியூப் சேனல் பெரிய ஃபேன் சார். சார் சோஷியல் மீடியான்னு சொன்னா போதும் சார், அப்பா மேல அலறி போறாங்க சார். அதுலயும் அது மூழ்கி கிடந்தா அவ்வளவுதான் சார். உங்க பேரண்ட்ஸ் எப்படி சார் இதுக்கு அலோவ் பண்ணாங்க? நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பிரச்சனையா போச்சு. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் அதையே நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஏன்னா அது கூட நான் தைரியமா சொல்ல முடியல அவங்க கிட்ட பேசி பார்த்துட்டு. ஸோ நான் அது வந்து எப்படின்னா அது அப்படியே ஒரு மாதிரி நிறைய பூசி மொழிகி பேசுவேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பூசி மொழியே அவங்க கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இது நான் அது பண்றேன் நிறைய பேசிட்டே இருப்பாங்க. பைத்தியம் போட அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பட் ஸோ நான் வந்து அந்த ஒரு இது காமிச்சாங்க. அதாவது நான் சும்மா பண்ணிட்டு இல்லை, இது ப்ரொடக்டிவாக இந்த விஷயம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். அவங்களுக்கு கடைசியில் இப்போ இப்போ இல்லை, கொஞ்ச நேரம் முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என் லைஃப்ல இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அப்படின்னா வந்து இப்போ எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப் நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். லைஃப் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அது இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்களால பண்ண முடியாது. அது இது மேபி கொஞ்சம் தப்பா கேட்கும் போது ரூடா பேசலாம்ன்ற மாதிரி தெரியலாம். பட் அல்டிமேட்லி நீங்க உங்களால் மட்டும்தான் இந்த 2 காலை மட்டும்தான் வச்சு நிற்க முடியும். இன்னொருத்தவங்க காலை பிடிச்சி நின்றுட்டே இருக்க முடியாது. அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு வலிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால Okay, let us show hands. How many of you would like to be YouTubers? Wonderful. Can you please give Irfan a huge round of applause? பறந்தே ஆகிறோம். லைஃப்ல பறந்தே தான் நிலையுமே. ஸோ அப்படியே போயிட்டே இருக்காச்சு. தேங்க்யூ. வேற மாதிரி இப்படியா ப்ரிப்பேரே பண்ணாம பேசுனது. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாம. எல்லாரும் அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுருங்க.
வணக்கம் 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 ஜாலி ஜாலி வணக்கம் பாய் 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 சி யூ பாய் 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 வணக்கம் வணக்கம்